ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா கிழங்கு தாங்க வேக வச்சு தோடு கூட சாப்பிட போகிறோங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிழங்குல உள்ள தோல் எல்லாமே நாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கிழங்கு மேலே தண்ணி இருக்கணும் பார்த்துக்கோங்க. கிழங்கை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டோங்க. இது 3 விசிலுக்கு அப்படியே நல்லா இருக்கட்டுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிழங்கு நல்லா வேகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தோடை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. பார்க்கும்போதே தெரியுதுங்க, அவ்வளோ நீட்டாக வந்துட்டுங்க தோடு. கிழங்கு வெள்ளையாச்சுங்க, நல்லா ரெடி ஆகிட்டு கிழங்கு பார்க்கலாங்க. அவ்வளவுதாங்க, கிழங்கு தோடு நாம் ரெடி பண்ணிட்டோங்க. அவிச்ச தோடு கூட கிழங்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கைஸ், நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அவிச்ச தோடு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நீங்கள் இப்படி சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு நமக்கு கொடுக்குங்க. அவிச்ச கிழங்கும் தோடும் ரெடி.